மனம் திரும்புங்கள், பாவத்தை அறிக்கையிடுங்கள், சரி செய்ய வேண்டியதை சரி செய்யுங்கள். உங்களால் ஏற்பட்டதான நீங்கள் தவறான முன்மாதிரியை காமிச்சிட்டதுனால உங்களுடைய தவறான முன்மாதிரியை பார்த்து அநேகர் கெட்டு போனவைகளையும் நீங்கள் சரிப்படுத்துங்கள், சீர்படுத்துங்கள். நியாயாதிபதியில் வைத்து கொஞ்சம் கண்டிஷன் போட்டு கொஞ்சம் கூட கடினமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அமல்படுத்துங்கள். அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பை நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பை நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமும் 19வது அதிகாரம். யோசபாத் இப்போ ஆகாபோட போனா அவனோட சம்பந்தங்களும் தான், தேவையில்லாத ஒரு யுத்தங்களும் தான். தெய்வாதீனமாக தேவனுடைய பெரிய கிருபையினால ஐயா பிழைச்சி திரும்ப வாராரு. இவன் சம்மந்தி செத்து போனான், முடிஞ்சது. இப்போ யோசபாத் என்ன செய்யறாரு? சமாதானத்தை விடுவார். ஆனா இதன் நிமித்தம் என்ன ஆகி போச்சுன்னா, இங்க யூதாவின் ஜனங்களுக்குள்ள இந்த சம்பந்தம் கலந்ததுனால இங்க கொஞ்சம் சில ஆவிக்குரிய அது வரைக்கும் இருந்ததான அந்த தெய்வீக சூழல் இங்க கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு. இங்க கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு. ராஜா அங்க சம்பந்தம் கலந்ததுனால கொஞ்சம் வைராக்கியம், ராஜாவிடத்துல இருந்த வைராக்கியம் குறைஞ்சதுனால ஜனங்களுக்குள்ளேயும் வைராக்கியம் குறைஞ்சு கொஞ்சம் ஜனங்களுக்குள்ளேயும் யூதாவின் ஜனங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் துளிரு விட்டுருச்சு, குளிர் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் குளிர்ந்து போயிட்டாங்க. கொஞ்சம் அந்த ஆவிக்குரிய அல்லாத காரியங்கள் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அனானியின் குமாரனா எகுன்னு ஒரு தீர்க்கதரிசி, அவன் நேர யோசபாத்து வர்றான். யோசபாத்து துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பயக்கிறவர்கள் மேல நீ சிநேகிக்கலாமாப்பா? அவன் துன்மார்க்கனுக்கு சொல்றாங்க அன்காட்லி பர்சன். அவனுக்கு தேவனை அறிந்தும் பாவின்னு ஒருத்தன் இருக்கான், துன்மார்க்கன்னு ஒருத்தன் இருக்கான், பரியாசக்காரன் ஒருத்தன் இருக்கானா. இந்த பாவிங்கிறவன் தேவனை அறியாதவன், இந்த துன்மார்க்கன் தேவனை அறிஞ்சும் அவருக்கு விரோதமா இருக்கிறவன். இந்த பரியாசக்காரன் தேவனை அறிஞ்சும் அங்க உள்ள உட்காந்துக்கிட்டே கிரிட்டிசைஸ் பண்ணுகிற பரிசெய்ய சதுசெய்ய வேதபாரக கூட்டம். இந்த துன்மார்க்கனுக்கு துணை நிற்கலாமா? அவன் தான் கடவுளை தேடலையே, அவன் 400 பாகால் தீர்க்கதரிசியை பின்பற்றவனாச்சே. இப்போன அவன் கர்த்தரை பகைக்கிறான, எப்படி பகைச்சான் பாத்தியா? ஒரு கர்த்தருடைய தாசனை நடத்தின விதத்தை பாத்தியா? அவனை போய் நீ சிநேகிக்கலாமா? அவன்கிட்ட போய் நீ சம்பந்தம் கலக்கலாமா? அவனுங்களோடு கூட சேர்ந்து யுத்தத்துக்கு போகலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் என் மேல வர இருந்துச்சு யோசபாத்தே. ஆனாலும் நீ விக்கிரகத்தோப்ப தேசத்தை விட்டு அகற்றதுனாலும் தேவனை தேட இருதயம் நேராட்ட விஷயத்தில் நன்மையான காரியம் படுத்த காணப்பட்டதுனால கிருபை கூர்ந்து உன்னை என்ன செஞ்சாரு? உன்னை காப்பாத்தினாரு அப்படின்னு உன்னை யோசபாத் எருசலேமில் வாசமா இருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராஹிம் மலை தேசம் உள்ள ஜனத்துக்குள்ளே பிரயாணமா போய் அவளை பிதாக்குள்ளி தேவனாய் கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ண. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பான், நிச்சயமா பாவரிக்கை பண்ணியிருப்பான். வாங்க திரும்ப கர்த்தர்கிட்ட வாங்க, போகாதீங்க, பாகால் வணக்க வேண்டாம், நான் தெரியாம போயிட்டேன், நான் தப்பிச்சு வந்ததே பெருசு,
நீங்கள் திரும்ப போகாதீங்கன்னு சொல்லிட்டு அரணான பட்டணம் ஒவ்வொன்றிலையும் நியாயாதிபதிகளை வச்சு நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை நினைச்ச விசாரிங்கள். கர்த்தருடைய காரியத்தை எச்சரிக்கையாக செய்யுங்க. மனுஷருடைய கட்டளையினாலே அல்ல, கர்த்தருடைய கட்டளையினாலே நியாயம் விசாரிக்கிறீங்க. நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்கள் பயப்படுகிற பயம் உங்களை கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும். எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்க. அநியாயத்தை நீங்கள் தேவனுடைய கர்த்தத்தில் அநியாயமும் முகதாட்சணியும் இல்லை, பரிதானமும் செல்லாது. நீங்கள் சரியாய் நியாயம் தீருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஜனங்களை திருப்புங்க, தவறுகளை கடிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு பயப்படணும், உண்மையும் உத்தமமா நடந்து செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு பயந்து உண்மையும் மனசுல உண்மையும் வெளியே உத்தமமா செய்ய வேண்டிய காரியம் என்ன? 4வது இரத்தப்படி கொலை பாவங்கள் அவைகளை கவனிங்க. பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் கட்டளைக்கும் நியாயங்களுக்கு அடுத்த 4 வழக்குகளை விசாரிங்க. பட்டணங்களை குடியிருக்கிற உங்கள் சகோதரத்திலும் உங்களுக்கு வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கு, இங்கே நேரஸ்தர்னு தேவனுக்கு விரோதமாய் போகாதபடிக்கு, உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடுங்கவும் வராதபடிக்கும் நீங்கள் எச்சரியுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் நேரஸ்தராக மாட்டீங்க, தேவனுக்கு விரோதியாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி, தேவனுக்கு நேரஸ்தராகாதீங்க, அவருக்கு நேராக திரும்புங்கள் அப்படின்னு நேராக்குங்கள், உங்கள் வழிகளை நேராக்குங்க இப்படி சொல்லிட்டு எல்லாத்துலையும் என்ன செய்கிறாரு? ஆமாம், உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. திடமனதாயிரு, காரியங்கள் நடத்துங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இனி இந்த விக்கிரக ஆராதனை நினைச்சியாதீங்க, சமுதாயத்தில் அனுமதிக்காதீங்க, பாகால் வணக்கத்தை அங்கே உள்ளே கொண்டு வர அனுமதிக்காதீங்க. அதெல்லாம் கிளீனாக சொல்லி மறுபடி சுத்திகரிக்கிற விஷயத்தில் யோசபாத் நடந்துக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மனம் திரும்புங்கள், பாவத்தை அறிக்கையிடுங்கள், சரி செய்ய வேண்டியதை சரி செய்யுங்கள். உங்களால் ஏற்பட்டதான நீங்கள் தவறான முன்மாதிரியை காமிச்சிட்டதுனால உங்களுடைய தவறான முன்மாதிரியை பார்த்து அநேகர் கெட்டு போனவைகளையும் நீங்கள் சரிப்படுத்துங்கள், சீர்படுத்துங்கள். நியாயாதிபதிகளை வைத்து கொஞ்சம் கண்டிஷன் போட்டு கொஞ்சம் கூட கடினமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அமல்படுத்துங்கள். ஜனங்களை அதற்கு நேராக நடத்துங்கள். தேவனுக்கு விரோதமாக மாறிவிடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. 2 நாளாகமும் 19வது அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 19வது அதிகாரத்தில் அந்த தீர்க்கதரிசியானவர் எச்சரிக்கிறதை அதில் காணலாம். துன்மார்க்கனுக்கு துணை நின்று தேவனை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இன்னைக்கு இந்த கேள்வி கர்த்தர் நம்மிடத்துல கேட்குறார். நாம தேவனை தேடி துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு நம்ம மறந்துட்டு வந்துட்டோம். மறுபடியுமாக அப்படிப்பட்டதான துன்மார்க்கனோடு நாம் துணை போகலாமா? அவனுடையதான ஐக்கியத்தில் நாம் பங்கு கொள்ளலாமா? இந்த நாளில் கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறதான கேள்வி. ஜாக்கிரதையாக இருப்போம். அந்த துன்மார்க்க உலையில் நாம் மறுபடியும் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்ம எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆனாலும் தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பு வைக்கப்பட்டதான காரியம் அவனிடத்தில் காணப்பட்டதான நற்செயல்கள், நற்கிரியைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அநேக நேரத்தில் துணிந்து போய் தவறானதை மாட்டிக்கொண்டோமானால் நம்ம என்ன செய்ய திரும்ப ஆண்டவரை நம்ம குறை சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதை அந்த தீர்க்கதரிசன எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பினார் யோசபாத். கோவப்படலை, தீர்க்கதரிசியை நோக்கி தன்னுடையதான தவறுக்காக மனம் வருந்தி தன்னுடைய தேசத்து ஜனங்களை மறுபடியுமாக தேவனுடைய பட்சத்தில் திருப்பி கொள்ளுகிறதான காரியத்தை இதில் பார்க்குறோம். பெயர்சபா, எப்ராஹிம், அதெல்லாம் இஸ்ரவேல் அந்த அந்த இடத்துல இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்க்கப்பட்டதான அந்த இடத்துல இருக்குது. அங்கேயும் போய் சுவிசேஷத்தை செய்திருக்கிறார். சொல்லி கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவதற்கு ஜனங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களோடு ஆலோசனை சொல்லுகிற காரியங்களை குறித்து பார்க்குறோம். கடைசியாக சொல்லுகிறார், ஆமாம், நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அவன் இந்த நாளில் நம்ம தைரியமாக கர்த்தரிடத்தில் நம்ம இருந்தோமானா, ஆமாம், நாம் நேரஸ்தராக இருந்தோம், கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம காணப்பட்டோமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஜெபிப்போமா? அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளிலும்
ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி பார்க்குறோம்ப்பா. கர்த்தாவே நாங்கள் ஆமெனப்பா ஸ்தோத்திரம். பகைஞர் இடத்துல போய் நாங்கள் கர்த்தாவே அப்பா சம்பந்தம் கலந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையோடலாம் இருக்கணும். விட்டு வந்த அந்த மார்க்கத்துக்கு மறுபடியுமாய் திரும்பத்தக்கதான அந்த பொல்லாத காரியங்களை கர்த்தாவே அப்பா நாங்கள் செய்து விடாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை நீர் கர்த்தாவே எச்சரிப்பீராக. அப்பா எங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா கடிந்து கொள்வீராக. ஆவியானவரே அப்பா நீர் குறுக்கிடுவீராக. நீர் கர்த்தாவே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் ரட்சிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர் இறங்குவீராகப்பா. கர்த்தாவே ஆமெனப்பா உங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டதான தவறான பாவங்களை ஈடுபட்டு விடாதபடிக்கு, விக்கிரகாராதனைக்கு போய்விடாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்புறஜாதிய பெண்களை கல்யாணம் பண்ணி விடாதபடிக்கு தேவனே இந்த பிள்ளைகளை கடிந்து கொண்டு அப்பா அவர்களை நீர் கர்த்தாவே சேர்த்து கொள்ளும் கர்த்தாவே. அப்பா மனம் திரும்பி உம்மோடு ஐக்கியமாயிருக்க கிருபை தாரும். ஆவியானவரே அப்பா அந்த தீர்ப்பானவைகளிலிருந்து வெளியேற பெற்றவர்களை பிரித்தெடுத்து கர்த்தாவே அப்பா உமக்கு உகந்தவர்களாக மாற்றியறணும். ஆவியானவரே எச்சரித்து அவர் மனம் திரும்ப கிருபை செய்யும் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமேன். அப்பா அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அப்பா ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு ஆமேன் அப்பா வெளியேற பெற்ற ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். கிருபையாயிரும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க பண்ணும். விசுவாசத்தில் உறுதியாயிருக்க கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.